Hello all, welcome to our Craftiiee world family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா resin யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா ஒரு கோம் செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி சீப் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த சீப் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு டெமோ பேஸ்க்காக செஞ்சு வச்சிருந்தேன். சோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்துட்டு டீடைலா சொல்றேன். சோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோம் மோல்ட் அந்த சீப் மோல்ட் நமக்கு தேவை. அதுக்கு அப்புறம் resin and hardener வந்துட்டு 2:1 ரேஷியோ நான் வந்துட்டு mix பண்ணி எடுத்துக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த resin and hardener இந்த கோம் மோல்ட் அப்புறம் இங்க வச்சிருக்க add-ons mica powders இது எல்லாமே வந்துட்டு வாங்கணும். பட் எங்க வாங்குறது தெரியல அப்படினா descriptionல இருக்க Instagram லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட requirements எனக்கு வந்துட்டு Instagramல DM பண்ணலாம். சோ உங்களுக்கு இந்த customized products வேணும் அப்படினாலும் நீங்க Instagramல DM பண்ணலாம். இல்லாட்டி raw materials வேணும் அப்படினாலுமே நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம். சோ எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டில affordable pricesல அவேலபிளா இருக்கு. and நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மைக்கா பவுடர் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம resin ஃபுல்லா mix பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அத கொஞ்சம் கொஞ்சமா மோல்டுல வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மத்த மோல்ட் மாதிரி இதுல வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஃபுல்லா போர் பண்ணிட முடியாது. இதுல வந்துட்டு சென்டர்ல நமக்கு அந்த கேப் வந்துட்டு கண்டிப்பா வரணும். அப்பதான் அது நமக்கு பார்க்க சீப்பு மாதிரி வரும். நம்ம இதுல ஃபாஸ்டா ஊத்திட்டோம் அப்படினா அந்த சென்டர்ல இருக்க கேப் எல்லாமே வந்துட்டு resin போய் ஃபில் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு எந்த கேப்புமே இருக்காது. and பார்க்க ஒரு சீப்பு மாதிரியுமே இருக்காது. அதனால ஒரு டிராப்பா நம்ம வந்துட்டு பொறுமையாவே வந்துட்டு இதுல ஃபில் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா பாதி வந்துட்டு ப்ளூ கலர் மைக்கா பவுடர் வச்சு ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கோல்டன் ஃப்ளேக்ஸ் வச்சுட்டு ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி கொடுத்துடலாம். கோல்டன் ஃப்ளேக்ஸ் நீங்க எந்த resin ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணாலும் அது வந்துட்டு ஒரு பக்காவான அவுட்லுக் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட் அவுட்லுக் வந்துட்டு நமக்கு தரும் இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ். சில்வர் ஃப்ளேக்ஸ் அண்ட் கலர் ஃப்ளேக்ஸ் அப்புறம் காப்பர் ஃப்ளேக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு resin and hardener வந்து 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் அதில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த மோல்டில் கீழே பேலன்ஸ் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டமில் மட்டும் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் வர மாதிரி வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு சீப்பு செஞ்சு வச்சிருந்தால அதுலேயுமே வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் நான் டச் கொடுத்துருப்பேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருப்பேன், ரெட் கலர் சங்கி கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்துட்டு ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக வந்துட்டு செய்யலாம் அப்படின்றதுனால எந்த ஒரு பெரிய ஆடான்ஸுமே இதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் சென்டரில் அந்த கோமில் வந்துட்டு அந்த கார்னரில் இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு டிசைன்ஸ்க்காக கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஸ்பேஸ் விட்டு அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டில் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. இப்போ இந்த மோல்டில் எல்லாமே ஃபில் பண்ணி 6 ஹவர்ஸ் கழிச்சு வந்துட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு பொறுமையாக அதில் போர் பண்ணதுனால அந்த சீப்புக்கு இடையில இருக்க அந்த கேப் எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதுவே ஃபாஸ்ட்டாக போர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடையில அந்த கேப்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சீப்பு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பொறுமையாக வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போது 2 சீப்பு வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ரெட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ப்ளூ. ஒன்று வந்துட்டு சங்கி கிளிட்டர்ஸ் போட்டிருக்கேன் ரெட் கலரில். இன்னொன்று வந்துட்டு ப்ளூவில் வந்துட்டு மைக்கா பவுடர் அண்ட் கோல்டன் ஃப்ளேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சீப் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்துட்டு சீவுமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு டவுட் கேட்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு சின்ன சைஸ் கோம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு resin கோம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.